அம்பேத்கர் திருவள்ளுவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் விஸ்வ இந்து பரிஷத் முன்னாள் துணைத் தலைவர் மணியனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, சென்னை தியாகராய நகரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அப்போது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் மாநில துணைத் தலைவர், விவேக பாரதி அமைப்பின் நிறுவனர் பால வெங்கட சுப்பிரமணியன் என்கிற RPVS மணியன் திருவள்ளுவர், அம்பேத்கர் மற்றும் பட்டியலினத்தர் குறித்து இழிவாக பேசியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை முன்னாள் மாநில தலைவர் செல்வம் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில் மணியன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு தற்போது ஜாமீன் வெளியே வந்துள்ளார். இந்த வழக்கில் தான் தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சுமார் 200 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 15 சாட்சிகள், 34 ஆவணங்கள் இணைத்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகை வழக்கு எண்ணிடப்பட்டு விரைவில் மீண்டும் விசாரணைக்கும் வர உள்ளது. நந்தா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.